கோவையில் உலாவரும் ஒற்றை காட்டு யானை அச்சத்தில் விவசாயிகளும் பொதுமக்களும். அசம்பாவிதம் ஏற்படும் முன்பு தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்கப்படுமா? கோவை மேற்கு தொடர்ச்சி மழையில் கடந்த ஆண்டு ஏற்பட்ட கடும் வறட்சியின் காரணமாக வனப்பகுதியிலிருந்து உணவு தண்ணீர் தேடி தொண்டாமுத்தூர் சுற்று வட்டார கிராம பகுதியில் உள்ள வீடுகள் கடைகளில் இருந்த உணவுப் பொருட்கள் கால்நடைகளுக்கு வைத்திருந்த தீவனங்கள் மற்றும் விவசாய விளை நிலங்களுக்குள் புகுந்து சேதத்தை ஏற்படுத்தி வந்தது. தற்போது பெய்த பருவமழையால் மேற்கு தொடர்ச்சி மலையில் மீண்டும் புற்கள் முளைத்து வறட்சி நிலை மாறியது. இருந்தபோதிலும் இங்குள்ள உணவுப் பொருட்களை ருசி கண்ட யானைகள் மீண்டும் வனப்பகுதிக்குள் செல்லாமல் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் சுற்று வட்டார பகுதியில் உள்ள கிராமங்களுக்குள் அடிக்கடி புகுந்து சேதத்தை ஏற்படுத்தி வருவது தொடர்கதையாகியுள்ளது. இந்நிலையில் தொண்டாமுத்தூர் பட்டியார் கோவில் வழி வடக்கு பகுதியில் ஒற்றை யானை தினந்தோறும் காலை மாலை என உலா வந்து கொண்டுள்ளது. இதனால் அந்த பகுதி விவசாயிகள் மற்றும் கால்நடை மேய்ச்சலுக்கு செல்லும் நபர்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். உணவுக்காக இரவு நேரங்களில் மட்டுமே வெளியே வந்த யானைகள் தற்போது காலை மாலை இரு வேளைகளும் உலா வர ஆரம்பித்திருப்பது அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. அசம்பாவித சம்பவங்கள் ஏற்படும் முன்பு வனத்துறை நடவடிக்கை எடுக்குமா என எதிர்பார்ப்பில் அப்பகுதி பொதுமக்கள்.